जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. तं तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणं विशीतन्तम् इतं वाक्यम् उवाच मधुसूदनः. சஞ்சயன் சொன்னது, இரக்கத்தாலும் துயரத்தாலும் அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க கிருஷ்ணர் இவ்வாறு பேசுகின்றார். மனதை சோர்வுறச் செய்கின்ற துக்கமெல்லா பக்கங்களிலும் தம்மை சுற்றி சூழ்ந்திருக்க சுய இரக்கத்தால் பெருகிய கண்ணீருடன் இருக்கும் அர்ஜுனனை அந்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் பொருட்டு மது என்ற அரக்கனை கொன்ற கிருஷ்ணர் இந்த மூதுரையை அர்ஜுனனை நோக்கி சொல்லுகின்றார். மனதை சோர்வுறச் செய்கின்ற துக்கம் எல்லா பக்கங்களிலும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க கொடுமையான சூழலிலே அர்ஜுனன் இருக்கின்றான். ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வாரு, தலை பற்றி எரியும் பொழுது ஒருவன் ஞானத்தை தவிர வேறொன்றையும் நினைக்க இயலாது. அது போன்ற ஒரு ஆழமான உணர்வு இருக்கும் பொழுதுதான் ஒருவனுக்கு ஞானம் மலர முடியும். இரக்கத்தாலும் துயரத்தாலும் அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க கிருஷ்ணர் இவ்வாறு பேசுகின்றார். அதாவது சொல்ல முடியாத துக்கத்தாலும் துயரத்தாலும் அர்ஜுனன் தாக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் உள்ள திரும்பி பார்க்கிறான். பல பேருக்கு தேடுதல் துக்கம் வரும்பொழுதுதான் வரும். துக்கம் போகும்பொழுது தேடுதல் போய்விடும். துக்கம் போகும்பொழுது தேடுதல் தானாகவே போய்விடுகின்றது. அர்ஜுன விஷாத யோகம்,
அதாவது அர்ஜுனனுக்கு துக்கம் பொங்கும் பொழுது அவனுக்குள் பொங்கிய சம்ஸ்கார பதிவுகளையும், சம்ஸ்கார பதிவுகள் பொங்கிய பொழுது பொங்கிய துக்கத்தையும் மிக தெளிவா டிஸ்கிரைப் பண்றார் முதல் அத்தியாயத்திலே எம்பெருமான். ஒரு மனிதனை துக்கம் தாக்கும் பொழுது அவனுக்கு 3 வாய்ப்புகள் உண்டு. ஒன்று தற்கொலை, இல்ல ஏதாவது ஒரு தப்பித்துக் கொள்ளுகின்ற வழிமுறைகளான போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல், இல்ல ஞானம், தியானம். அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் சாநித்தியத்தில் இருந்ததனால் மற்ற 2 மோசமான பாதைகளையும் தவிர்த்து தியானத்திற்குள், ஞானத்திற்குள் நுழைகின்றான். இங்கு அர்ஜுனனுடைய சூழ்நிலையை வர்ணித்த சஞ்சயன் அடுத்து என்ன நடக்கிறது என்று வர்ணிக்கின்றார். அடுத்ததாக என்ன நடக்கின்றது ஸ்லோகங்களில் பார்ப்போம். 2வது அத்தியாயத்தின் 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச குதஸ்த்வாகஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்யம் அகீர்த்திகரமர்ஜுன. பகவான் சொன்னது போற்றுதலுக்குரிய தெய்வீகம் தெளிவான புரிதலுடன் பகவான் சொன்னது உயர்குடியில் பிறந்த ஒருவருக்கு சிறப்பை தராததும் தெய்வீகம் அற்றதுமான இந்த சுய இரக்கம் ஒருவருடைய விரிவாக்கத்திற்கு வழிவகுக்காது. ஓ தூய்மையானவனே அர்ஜுனா, இடையூறு விளைவிக்கக்கூடிய, ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த மனச்சோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய்? नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्या तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुवा शन्तमया गिरिशन्ताभिजावशीः या विषं गिरिशन्तः. பகவான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். அவதார புருஷர்களெல்லாம் எதிலிருந்து வெளிப்படுகிறாரோ, எதிலிருந்து வருகிறார்களோ அந்த ஆதி மூலமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போற்றுதலுக்குரிய தெய்வீகம் பொருந்திய தெளிவான புரிதலுடன் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். கீதையில் 2ஆம் அத்தியாயத்தில் தான் பகவான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். முதல்ல கேட்கிறாரு, பிரச்சனையை ஆழமா கேட்கிறாரு. ஒரு அத்தியாயம், 18 அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயம் பகவான் திருவாய் மலராமல் கேட்பதிலேயே முடிகின்றது. அறிவுரை வழங்கும் முன் பிரச்சனையை ஆழமாக கேட்கின்றார். கேட்பதனாலேயே அர்ஜுனனுடைய பிரச்சனைகளில் பாதியை கரைத்து விடுகின்றார் எம்பெருமான். ஒண்ணுமில்ல, ஒருத்தர் துக்கத்தையும் பிரச்சனையையும் சொல்லும் பொழுது உட்கார்ந்து கேட்டீங்கன்னா போதும். ஒரு அத்தியாயம் வரை அர்ஜுனன் துக்கத்தை ஆழமாக கேட்கின்றார் பகவான். இங்கு எல்லாவற்றையும் கேட்டு முடித்துவிட்டு திருவாய் மலர்கின்றார். முதல்ல சொல்றாரு, உயர்குடியிலே பிறந்த ஒருவனுக்கு சிறப்பை தராததும் தெய்வீகம் அற்றதுமான இந்த சுய இரக்கம் அனாரிய ஜுஷ்டம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்றார். அதாவது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாத, சிறப்பை தராத
இந்த சுய இரக்கம், அர்ஜுனா எங்கிருந்து வந்தது உனக்கு? அதாவது அர்ஜுனனுக்கு பல சம்ஸ்கார தாக்கத்தினாலே துக்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பகவான் தெளிவாக தெரிந்து கொள்கிறார். ஆனா அவனுக்கு சக்தியை அளிக்கக்கூடிய, சுய கௌரவத்தை அளிக்கக்கூடிய, தெளிவை அளிக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் என்னென்னு பகவானுக்கு தெரியும். அந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள் என்னென்னா, ஒண்ணு புகழ். இது புகழை தராது அர்ஜுனா அப்படின்னு சொன்னா உடனே அவன் யோசிப்பான். இது சான்றோர்களுக்கு அழகல்ல அப்படின்னு சொன்னா உடனே யோசிப்பான். பகவான் உடனடியா ஒரு அவசர சிகிச்சை அட்டன் பண்ற மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு அவசர சிகிச்சை கொடுத்தாகணும், ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அதனால அர்ஜுனனின் ஆழமான சம்ஸ்காரத்தை முதலில் தொடுகின்றார். அர்ஜுனனுடைய ஆழமான சம்ஸ்காரம் புகழும், சான்றோர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும். கிருஷ்ணர் சொல்றார், அது ரெண்டும் நடக்காது. உனக்கு புகழும் இருக்காது, சான்றோர்களில் ஒருவனாகவும் நீ இருக்க மாட்டாய். இது புரியவில்லையா? முதல் வார்த்தையினாலேயே அர்ஜுனனின் ஆழமான சம்ஸ்காரத்தை இடிக்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கிளைப்யம் மாம் ஸ்மகமப்பார்த்த நைதத் த்வய்யுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்தோத்திஷ்ட பரந்தவ. ஓ பார்த்தா, எதிரிகளை அழிப்பவனே, பயத்தை கண்டு பயந்து விடாதே. அது உனக்கு அழகல்ல. இந்த பலவீனமான மன அமைப்பை விட்டுவிட்டு எழுந்து நில். பகவான் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகின்றார். பயத்தை கண்டு பயந்து விடாதே. ஓ பிரீதாவின் மகனே, இந்த கோழைத்தனத்தை அனுமதிக்காதே. இது உனக்கு பொருத்தமானது ஆகாது. இழிவான இந்த மனத்தளர்ச்சியை விடுத்து எழுந்து நில். ஓ எதிரிகளை வாட்டுபவனே. எம்பெருமான் அர்ஜுனனுக்கு தைரியத்தை அளிக்கின்ற வார்த்தைகளாக சொல்லுகின்றார். பயத்தை கண்டு பயப்படாதே, அது உனக்கு அழகல்ல. இந்த பலவீனமான மன அமைப்பை விட்டுவிட்டு எழுந்து நில். இந்த பலவீனத்தன்மை நீ அல்ல, உன்னுடைய மன அமைப்பு என்று தெளிவாக புரிய வைக்கின்றார் எம்பெருமான். இந்த பலவீனமான உணர்வு நீ அல்ல, உன் மன அமைப்பு என்று எம்பெருமான் புரிய வைக்கின்றார். கிளைப்யம் மாம் ஸ்மகமப்பார்த்த நைதத் த்வய்யுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்தோத்திஷ்ட பரந்தவ. ஓ பிதாவின் மகனே, இந்த கோழைத்தனத்தை அனுமதிக்காதே. இது உனக்கு பொருத்தமாகாது. இழிவான இந்த மனத்தளர்ச்சியை விட்டு எழுந்து நில். எப்போ நீங்க உங்களுடைய மனத்தளர்ச்சி ஒரு பேட்டர்ன் தான், நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே அதுல இருந்து விடுபட்டுருவீங்க. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. எந்த துக்கமாகட்டும், உணர்ச்சி கொந்தளிப்பாகட்டும்,
பிரச்சனையாகட்டும், அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அதுல இருந்து விடுபட்டுருவீங்க. அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுல இருந்து விடுபட முடியாது. அது நீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் அதுல இருந்து விடுபட முடியாது. பயமாகட்டும், துக்கமாகட்டும், சோர்வாகட்டும், மனத்தளர்ச்சி ஆகட்டும், மன உளைச்சலாகட்டும், அது நீங்கள் என்று நினைக்கும் வரை அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாது. அது எப்ப நீங்க இல்லைன்னு எந்த வினாடி உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த வினாடியே அதிலிருந்து விடுபடுவீர்கள். இப்போ கூட சரி, இந்த வினாடி உங்க எல்லாருக்குள்ளேயும் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு அதிருப்தி, தொடர்ந்த எரிச்சல், ஒரு அதிருப்தி, பளிச்சுன்னு அதை தள்ளி நின்று பாருங்க. எந்த வினாடி அதை தள்ளி நின்று பார்க்கிறீர்களோ அந்த வினாடியே அந்த எரிச்சல் மன அமைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். பகவான் இந்த ஸ்லோகத்திலே முதல் தியான நுட்பத்தை, ஞான நுட்பத்தை, ஆனந்த நுட்பத்தை வழங்குகின்றார். பலவீனமான மன அமைப்பை விட்டு விட்டு எழுந்து நில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பலவீனமான மன அமைப்பை தள்ளி நின்னு பார்ன்னு சொல்றார். இதை விட்டு விட்டு எழுந்து நில்னு தெளிவாக சொல்லுகின்றார். கிளைப்யம்மா ஸ்மகமப்பார்த்த நைத த்வயுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்தோத்திஷ்ட பரந்தப. நீங்கள் வேறு, உங்கள் மன அமைப்பு வேறு. கோழைத்தனத்தை, அலித்தன்மையை, கிளைப்யம் என்கின்ற வார்த்தையை எம்பெருமான் உபயோகிக்கின்றார். அலித்தன்மையை, கோழைத்தனத்தை விட்டு மிகத் தெளிவான ஞானஸ்வரூபத்திற்குள் விழிப்படையுங்கள், எழுந்து கொள்ளுங்கள் என்று எம்பெருமான் விளக்குகின்றார். சென்னை அடையாறிலிருந்து கீர்த்தி என்கின்ற ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கிருஷ்ணர் போர் செய்வதற்கு ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார்? அவரே போர் செய்திருக்கலாமே. எல்லா வேலைகளையும் ஒரு அவதார புருஷனே செய்தால் அவரோடு வாழும் சீடர்களுக்கு வாழ்வில் எந்த விதமான சுவையும் இருக்காது. ரொம்ப அழகா கிருஷ்ணரே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே எனக்கு அடையப்பட வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன். ஆனாலும் உலகத்திற்கு இலக்கணம் வகுக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, இலக்கணம் வகுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்றார். இங்கு போருக்கு பிறகு முடிசூடிக் கொள்ளப் போகிறவர்கள் பாண்டவர்கள்தான். அவர்களாகவே கொஞ்சமாவது உழைத்தால்தான் அவர்களுக்கு அவர்கள் பெற்ற நாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியும். ராஜ்ய பரிபாலனத்தை ஒழுங்காக செய்வார்கள். எதுவாயிருந்தாலும் இலவசமா வந்தா அது மேல மரியாதை இருக்காது, மெயின்டைன் பண்ண மாட்டோம். கந்தபுராணத்தில் கூட சூரபத்மனை வதம் செய்கின்ற போரிலே இந்திரனே மயில் வாகனமாக மாறி முருகனுக்கு சேவை செய்கின்றான். இந்திரனே மயில் வாகனமா வர்றான். கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியா ரொம்ப அழகா விளக்குகின்றார். போரின் பொழுது பல அம்புகள் மயிலாக இருக்கின்ற இந்திரனை தாக்குகின்றன. எம்பெருமான் முருகப்பெருமான் பார்த்து அமைதியாக இருக்கின்றார், படட்டும் என்று விடுகின்றார். காரணம் என்னன்னா, சூரபத்மனை வதம் செய்த பிறகு ராஜ்ய சுகபோகங்களை இந்திரன் அனுபவிக்கப் போகின்றான். இப்ப கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாதான் அந்த ராஜ்யத்தை ஒழுங்கா நடத்தணுங்கிற தெளிவு, பொறுமையும் பணிவும் ஞானமும் இருக்கும்.
அர்ஜுனன் போர் செய்து நாட்டை அடைந்தால் மட்டும்தான் நாட்டை நடத்தும் தெளிவு, பொறுமை, பணிவு, ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய அமைதி, ஆழம், இவைகளெல்லாம் அவனுக்குள் இருக்கும். அதனால போர் என்பது அர்ஜுனனை வெற்றி பெற வைக்கும் செயல் மட்டுமல்ல, வெற்றிக்கு அர்ஜுனனை தகுதியாக்கும் செயலும் கூட. ஒரு ஆழமான பக்தி இருக்கிற பக்தனுக்கு பகவான் அவன் கேட்கின்ற வெளியுலக பொருட்களையும் கொண்டு வருகின்றார். அதை அனுபவிப்பதற்கான தகுதியையும் அவனுக்குள் உருவாக்குகின்றார். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அர்ஜுனன் கேட்கிற வெளியுலக பொருள் என்ன? நாடு, அரசு. அதையும் கொண்டு வருகின்றார். அதை அவன் அனுபவிப்பதற்கு அவனுக்கு உள்ளுலகத்தில் தேவையான மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, மனமுதிர்ச்சி, அதையும் வரவழைக்கின்றார். மன முதிர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனையே போரில் நிறுத்துகின்றார். வெளி உலக சாம்ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக தானே இருந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டி போரிலே வெற்றியடைய செய்கின்றார். கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றார். கையில் ஆயுதம் எடுப்பதை தவிர, வில்லை பிடித்து அம்பை அதில் பொருத்தி விடுவதை தவிர எல்லாவற்றையும் கிருஷ்ணன் தான் செய்கின்றார். கிருஷ்ணன் இல்லாமல் அர்ஜுனனால் ஒரு நாள் போரில் கூட வெற்றி அடைந்திருக்க முடியாது. அர்ஜுனனுடைய எல்லா மிகப்பெரிய வெற்றிகளும் பீஷ்மரை கொல்லுதல், துரோணரை கொல்லுதல், கர்ணனை கொல்லுதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அங்கு இருந்ததால் தான் நடந்தது. பீஷ்மரை என்ன பண்ணான் கிருஷ்ணன்? பீஷ்மரை எப்படி கொல்ல வேண்டும் என்கின்ற சரியான நுட்பம். பீஷ்மருடைய சம்ஸ்காரம் என்னன்னா, ஒரு அலி அல்லது பெண்ணின் முன்னால் அவர் போர் செய்ய மாட்டார். ஆண்மகனை மட்டும்தான் எதிர்த்து போர் செய்வார். சரியான ஒரு அலியை கொண்டு வருகின்றார். சிகண்டி என்கின்ற அலியை கொண்டு வந்து சிகண்டியை கிருஷ்ணன் முன்னால் நிறுத்துகின்றான். சிகண்டியை நிறுத்திய உடனேயே பீஷ்மர் போரிடுவதை நிறுத்தி விடுகின்றார். அந்த நேரத்திலே அம்புபானங்களை, அம்பு மழையை விடுத்து பீஷ்மரை அம்பு படுக்கையிலே சாய்க்கின்றார் அர்ஜுனன். கிருஷ்ணனுடைய நேரடி வழிகாட்டுதலில் தான் பீஷ்மரை சாய்த்தார் அர்ஜுனன். அடுத்தது துரோணருடைய பலவீனமான மன அமைப்பு, அவருடைய மன அமைப்பினுடைய பலவீனம், அவருடைய மென்டல் பேட்டனுடைய பலவீனம் என்னன்னா, அவருடைய மகன் மீது அவர் வைத்திருந்த ஆழமான பற்று. அதனாலதான்
மகன் இறந்து விட்டான் என்கின்ற ஒரு வதந்தியை பரப்புகின்றார் கிருஷ்ணர். வதந்தி பரப்பி குட்டையை குழப்பி அந்த குழம்பின குட்டையில மீன் பிடிச்சிடுறது. முதன்முறையாக வதந்தியை பரப்பி தனக்கு ஒரு தேவையான சூழ்நிலையை உருவாக்குகின்ற கலையை கிருஷ்ணன் உபயோகிக்கின்றான். அவர் பார்க்கிறார் கிருஷ்ணர், யாரு சொன்னா இந்த வதந்திய ஆழமா துரோணர் நம்புவார், யுதிஷ்டிரன் சொன்னாதான் நம்புவார். உடனே யுதிஷ்டிரனை கூப்பிட்டு, அப்பா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லுன்னு சொல்றாரு. யுதிஷ்டிரன் சொல்றான், அந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணன் சொல்றாரு, அது பொய்யா இருந்தா தானே நான் ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் கொடுத்து அந்த யானையை சாகடிச்சிடுறேன். நீ அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்து விட்டதுன்னு சொல்லு, அது போதும். யுதிஷ்டிரர் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து, சரி ஓகே, நான் சொல்றது உண்மையா இருக்கும்போது பிரச்சனை என்ன இருக்கு? யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன? புரிஞ்சுக்கிட்டா அது அவங்க தப்பு. ஒத்துக்கொள்ளுகின்றார். அதாவது தருமன் சொன்னது உண்மை, ஆனா துரோணர் கேட்டது பொய். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான நுட்பமான ஒரு விளையாட்டை கிருஷ்ணன் செய்கின்றான். அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்து விட்டதுன்னு தர்மராஜா யுதிஷ்டிரன் சொல்லுகின்ற வேளையிலே என்கிற யானை அந்த வார்த்தை வரும்போது கிருஷ்ணன் சங்கூதி விடுகின்றான். துரோணருக்கு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்ற வார்த்தை மட்டும்தான் காதுல விழுது. சொல்றது யாரு? யுதிஷ்டிரன். தர்மம் வழுவாத யுதிஷ்டிரன் உடனடியாக அவருடைய மன அமைப்பு உடைந்து துக்கத்திலே விழுந்து விடுகின்றார். அந்த நேரம் பார்த்து அம்புகளாலே துரோணரை அழித்து விடுகின்றான் அர்ஜுனன். இதுவும் சூக்ஷ்மமான சூழ்ச்சியால் தான் வெற்றி கொண்டிருக்கிறார். பீஷ்மரும் துரோணரும் என் வணக்கத்திற்கு உரியவர்கள், அவர்களை நோக்கி நான் எப்படி அம்பு தொடுப்பேன்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஞான குருவினுடைய இயக்கத்தோட பாகமா மாறாமல் உங்களை தடுக்கின்ற இரண்டு மன அமைப்புகள் பேரண்டல் கண்டிஷன், பெற்றோர் உருவாக்கும் மன அமைப்பு, கட்டுரு மனப்பாங்கு, பெற்றோரால் உருவாக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கு. இரண்டாவது, ஆச்சாரியர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற உங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கைக்கான கல்வியை அளிப்பவர்கள், இவர்கள் உருவாக்கும் கட்டுரு மனப்பாங்கு. கட்டுரு மனப்பாங்குன்னா கண்டிஷனிங். கட்டுரு மனப்பாங்கிற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சில பேருக்கு காலையில காஃபி குடிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சாதான் காலை கடனே போக முடியும், இல்லைன்னா எந்த கடனையும் செலுத்த முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு சிகரெட் பிடிச்சி முடிச்சாதான் படுக்கவே முடியும். பல பேர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சாதான் தூக்கமே வரும். சில பேருக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கமே வரும். கட்டுரு மனப்பாங்கு உங்களை கட்டி வைக்கும், பந்தத்துக்குள்ளாக்கும் மனப்பாங்கு, கண்டிஷனிங். அததான் கட்டுரு மனப்பாங்குன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா, இன்னும் ஆழமான உதாரணங்கள் கொடுக்கலாம். ஆழமான சூக்ஷ்மமான கட்டுரு மனப்பாங்கு வந்து, நான் தமிழன், நான் இந்து, நான் இஸ்லாமியன், நான் நாஸ்திகன், நான் ஆஸ்திகன், நான் அமெரிக்கன். தன்னை ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு குழுவோடு இணைத்து கொண்டு தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுகிற கண்டிஷனிங். ஆழமா நீங்க உங்களை இந்தியன் அப்படிங்கிற ஒரு கட்டுரு மனப்பாங்குக்குள் ஆழ்த்தி கொண்டீர்களானால், பல நேரத்தில் உங்களை அறியாமலேயே கட்டுரு மனப்பாங்கு உருவாகும் பொழுது எல்லோரையும் வெறுப்பது, காரணமில்லாமல் வெறுப்பது என்கின்ற கொடுமைக்கு ஆளாகின்றீர்கள். பெற்றோர்களால் அளிக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கு, ஆசிரியர்களால் அளிக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கு, இந்த ரெண்டும் தான் ஒரு ஞான குருவினுடைய, அவதார புருஷனுடைய
இயக்கத்தின் பாகமாக மாறாமல் உங்களை தடுக்கின்றது. இங்கும் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுடைய இயக்கத்தின் பாகமாக மாறாமல் அவனை தடுப்பது பீஷ்மர் மீதும் துரோணர் மீதும் இருக்கின்ற மரியாதை. பெற்றோர்களால் உருவாக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கின் உருவகம் பீஷ்மர். ஆசிரியர்களால் உருவாக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கின் உருவகம் துரோணர். அந்த இரண்டு கட்டுரு மனப்பாங்கிலே சிக்கி தவிக்கின்றான் அர்ஜுனன். தன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்குகின்ற துக்ககரமான மனப்பான்மைக்கு இந்த இரண்டு கட்டுரு மனப்பாங்கையும் சப்பைக்கட்டாக கட்டுகின்றான் அர்ஜுனன். தன்னுடைய வாழ்க்கையை கண்டு ஒதுங்கும் மனப்பான்மையை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றான் அர்ஜுனன். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः. எங்கிட்ட ஒரு பையன் வந்தான், 25 வயசு இருக்கும். எங்கிட்ட வந்து, சாமி எனக்கு சன்னியாசியா வரணும், சாமியோடையே வாழணும்னு பெரிய விருப்பம் இருக்கு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம்னு தானே சொல்லி இருக்காங்க. சொன்ன, சரிப்பா நீ இப்ப அப்பா அம்மாவை கேர் எடுக்கிறியா? இல்ல இல்ல இப்ப எதுவும் பண்ணல, இதுக்கு மேல பண்ணலான்னு நினைக்கிறேன். அங்கும் உருப்படாததுதான் இங்கும் உருப்படுவதில்லை. மாதா தாய் 7 வயது வரை குழந்தைக்கு அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுத்து, உண்ணுதல், பேசுதல், நடத்தல் இவைகளை கற்றுக் கொடுத்து பிதாவிடம் கொடுத்து விட வேண்டும். பிதா அடுத்த 7 ஆண்டுகள் 14 வயது வரை வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுத்து, தன்னுடைய தொழிலை கற்றுக் கொடுத்து குருவிடம் கொடுத்து விட வேண்டும். குரு அடுத்த 7 ஆண்டுகள் ஞானத்தை, ஆன்ம ஞானத்தை அளித்து கடவுளிடம் கொடுத்து விட வேண்டும். 21 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் கடவுளாகவே வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை முறை. தாய் சரியா ட்ரெயின் பண்ணி தந்தையிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிறனும், தந்தை அவருடைய பயிற்சியை முடித்து குருவிடம் கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். அவங்க அந்தந்த நேரப்படி ஒதுங்கலன்னா ஒதுக்கப்பட வேண்டும். ஆனா சமூகத்தினுடைய பொறுப்புகளை பார்க்க முடியாமல் தப்பித்து ஓடி வருபவர்களுக்கு சந்நியாசம் ஒரு நாளும் உதவாது. ஞானத்தின் தேடுதலால் சந்நியாசத்திற்கு வருபவர்கள் வேறு, வாழ்க்கையை வாழ துணிவில்லாததனால் தப்பி ஓடி வருபவர்கள் வேறு. இன்னொரு இளைஞன் சந்நியாசத்துக்காக வந்தார். நான் கேட்டேன், என்ன வயசுப்பா? 28 வயசு சாமி. என்ன செய்யறீங்க? துணி டெக்ஸ்டைல் ஃபீல்டில் வேலை செய்கிறேன் சாமி, ஒரு மாசத்துக்கு 50,000 சம்பளம். ரொம்ப பெருமையோட சொன்னார். இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சன்னியாசத்துக்கு வந்துடலான்னு இருக்கேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் கேட்டேன், எதுக்காக சன்னியாசத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என் வாழ்க்கையே உங்களுக்கு ஒப்படைச்சிடறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், உங்களுடைய காலையில் சரணாகதி செய்ய போறேன், நீங்க ஒரு பெரிய அவதார புருஷர், நீங்க சொல்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொன்னேன், நான் சொல்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானப்பா? ஆமா. நான் சொன்ன, கவலையே படாத, போய் அதே வேலையை ஆழமா கவனி, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்ற அளவுக்கு சம்பாதி, அதுக்கப்புறமா பேசுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன வந்து பாருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் அதெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா வரணும் தான் வந்திருக்கேன். சொன்ன, அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை விட்டு தப்பித்து ஓடி விடுகின்ற, வாழாமல் தப்பித்து ஓடி விடுகின்ற பேடிகளுக்கு சந்நியாசம் ஆகாது. சமூகத்துல
பொருந்தாததுகள் சந்நியாசிகளாய் ஆக முடியாது. சமூகத்தோடு ஒட்டாதவைகள் தான் சந்நியாசியாக ஆக முடியும். பொருந்தாதது வேறு, ஒட்டாதது வேறு. பொருந்தாததுன்னா எதுக்கும் உபயோகமாகாமல் பொருந்த முடியாதது, பொறுப்பெடுக்க முடியாதது, பொருந்த முடியாதது. ஒட்டாததுன்னா பொருந்த முடியும், பொறுப்பெடுக்க முடியும், சாதிக்கவும் முடியும், ஆனால் விருப்பமில்லை. பொருந்தாது சந்நியாசியாக முடியாது. அவுட்ஃபிட்டுக்கெல்லாம் சந்நியாசம் வராது, ஓவர் ஃபிட்டுக்கு தான் சந்நியாசம் வரும். என்னுடைய தெளிவும் ஆற்றலும் என்னுடைய சிந்திக்கும் திறனும் சமூகத்தின் சிந்தனை ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சந்நியாசம் வரும். உங்களுடைய சிந்திக்கும் திறன், செயல்படுத்தும் திறன், முடிவெடுக்கும் திறன், இவைகள் சமூகம் இயங்குற ஃப்ரீக்வன்சியை விட ஆழமாயிட்டு அதிகமாயிட்டு வாழ்க்கையின் இன்னொரு பரிமாணத்தை, உயர் பரிமாணத்தை அடைய வேண்டும் என்று தேடுபவர்களுக்குத்தான் சந்நியாசம் வாய்க்குமே தவிர தான் வாழுகின்ற பரிமாணத்தையே வாழத் தெரியாத மூடர்களுக்கு சந்நியாசம் வாய்ப்பதில்லை. உண்மையான சந்நியாசம் தன் வாழ்க்கையையே விரிக்கத் தெரிந்த, உடலால் உயர்ந்த அளவு உழைக்கவும், மனதால் மிக தெளிவாக சிந்திக்கவும், உணர்வால் மற்றவர்கள் நினைத்தே பார்க்க முடியாத சாதனைகளை சாதிக்கவும் வல்லவர்களுக்குத்தான் உண்மையான சந்நியாசம் வாய்க்கும். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. இங்கு அர்ஜுனன் தன்னுடைய கோழைத்தனத்தை, வாழ்க்கையை கண்டு ஓடும் ஒளியும் அலித்தனத்தை, பேடித்தனத்தை சந்நியாசம் என்கின்ற கேடயத்தை வைத்து காப்பாற்ற முயற்சிக்கின்றான். சந்நியாசம் என்கின்ற முகமூடியை போட்டு மறைக்க முயற்சிக்கின்றான். வேதாந்த சம்பிரதாயத்திலே சந்நியாசம் கொடுப்பதற்கு முன்பு அவனை மிக அதிக அளவு பலம், ஸ்திரம், உடல் பலம், மனஸ்திரம் கொண்டவனாக பயிற்சி அளிப்பார்கள். காரணம் என்னன்னா, இந்த உடல் பலமும் மனஸ்திரமும் அடைந்த பிறகு அவன் சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது முழுமையான சந்நியாசம். உடலிலே பலவீனனாகவும் மனதிலே ஸ்திரமற்றவனாகவும் இருப்பவன் சந்நியாசத்திற்கு வருவானே ஆனால் அது ஏமாற்று வேலை. கிருஷ்ணனின் அவதார நோக்கத்தின் பாகமாக அர்ஜுனன் இருப்பதற்கு தடையாக இருப்பவை பெற்றோர் அளித்த கட்டுரு மனப்பாங்கும், ஆசிரியன் அளித்த கட்டுரு மனப்பாங்கும். அதைத்தான் மிக தெளிவாக இந்த ஸ்லோகம் தெரிவிக்கின்றது. அர்ஜுனன் சொல்லுகின்றான், ஓ மதுசூதனா, கிருஷ்ணா, என்னுடைய வணக்கத்திற்கு உரியவர்களான பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்து நான் எப்படி போர் செய்ய முடியும்? கொல்லத்தகாத இவர்களை நான் கொன்றேனேயானால் இவர்களுடைய இரத்தத்தால் கரைபடிந்த செல்வங்களையும் ஆசைகளையும் உடைமையாக்கிக் கொள்ளும் அனுபவிக்கின்றவனாக நான் மாறிவிடுவேன். இது எனக்கு தேவையில்லை. இந்த விஷுவலா பிரசன்ட் பண்றதுன்னு சொல்லுவார்கள். அர்ஜுன் அதைத்தான் ட்ரை பண்றான். தன்னால் ஆன எல்லா விதத்திலும் எல்லா விதமான லாஜிக்கல் டிராமா, எல்லா விதமான வாதங்களையும்
முன்வைக்கின்றான் அர்ஜுனன். மேலோட்டமா படிச்சா இது ரொம்ப சரியாத்தான் தோணுது. அர்ஜுனன் தான் போறாங்கிறல, பிச்சை எடுத்து வாழலான்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனா போயிருந்தா கட்டாயம் அர்ஜுனன் பிச்சை எடுத்து இருக்க மாட்டான். ஒரு காட்டுல போய் செட்டில் ஆயிருப்பான். ஒரு வாரத்தில் ஒரு வீடு கட்டி இருப்பான். ஒரு மாதத்திலே சுற்றி இருக்கின்ற வேடுவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு தெருவை கட்டி இருப்பான். ஒரு ஆண்டிலே ஒரு ஊரை கட்டி இருப்பான். 5 ஆண்டுகளில் ஒரு நகரத்தையே உருவாக்கி, நாட்டையே உருவாக்கி இருப்பான். அவனுடைய அடிப்படையான மன அமைப்பு பிச்சை எடுக்கும் மன அமைப்பு அல்ல. அவனுடைய மன அமைப்பு சத்திரியனுடையது, அரசனுடைய மன அமைப்பு. அரச மன அமைப்பு உடையவர்கள் காட்டிற்குள் சென்று அமர்ந்தாலும் நாடு அவனை சுற்றி உருவாகும். என்னுடைய ஜாதகத்திலே ராஜ சந்நியாசி என்று எழுதியிருக்கிறது. பிராமணனைப் போல ஞானமும், சத்திரியனைப் போல உருவாக்கும் திறனும், வைஷ்யனைப் போல் நடத்தும் திறனும், சூத்திரர்களைப் போல் உழைக்கும் திறனும் ஒன்னா சேர்ந்தா, இந்த 4 ஒன்னா சேர்ந்தா தான் முழுமையான ஞானி. ராஜ சந்நியாசின ஜாதகத்தில் இருந்ததை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனிஹவ், எப்படியோ சன்னியாசியா இருந்தா போதுன்னு காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தேன். இந்த இடம் காடு, நம்ம வந்து உட்காரும் பொழுது இந்த விடுதி காடு. ஆனா இன்றைக்கு உண்மையில் ஒரு நாடே உருவாகிவிட்டது. நான் இங்க வந்து உட்காரும் பொழுது அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் சொன்னார்கள், சாமி அது காடு, அங்க போனீங்கன்னா உங்களை பார்க்க யார் வருவார்கள்? பெங்களூர்ல இருந்து மக்கள் அங்க டிரைவ் பண்ணி வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நமக்கு இருந்த பெங்களூர் பக்தர்கள் எல்லாம் சொன்னார்கள், அங்க போக வேண்டாம் சாமி, சிட்டிக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னார்கள், ஒரு ரெண்டட் ப்ராப்பர்ட்டிலே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த காட்டுக்குள் அமர்ந்து நான் பேசுவதை பல நாடுகளிலிருந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடே உருவானது. அதாவது அவரவர்களுடைய உணர்வு அமைப்பை சார்ந்துதான் அவரவர்களுடைய வாழ்க்கை அமையும். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அர்ஜுனன் அவனுக்கு இல்லாத மன அமைப்போடு, இல்லாத மன அமைப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக முடிவு செய்கின்றான். முடிவு கூட செய்யல, புலம்புறான், அவ்வளவுதான். கிருஷ்ணர் ஒரே ஒரு நிமிஷம், சரிப்பா போப்பா, வில்லை அம்பை வச்சுட்டு போப்பா, நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டு சன்னியாசியை வாழப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா, ஐயோ இல்ல இல்ல இல்ல, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்ன, வேற ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? உடனடியாக அர்ஜுனன் தொடை நடுங்கி இருப்பான். எதிரிகளை கொல்ல முடியாமல் தொடை நடுங்கி வில்லையும் அம்பையும் கீழே போட்டவன் கிருஷ்ணர் மட்டும் ஒரே ஒரு வினாடி, சரிப்பா நீ சொல்றது சரிதான், இவங்களெல்லாம் சாகடிச்சு அந்த ராஜ்யம் எதுக்கு உனக்கு, நீ பிச்சை எடுத்து சாப்பிடலாம்னு சொன்ன இல்லையா, அதே மாதிரி நீ போப்பா, நான் என்ன பண்றேன், நான் பீமனையோ இல்ல தர்மராஜாவே வச்சு போரை நடத்திக்கிறேன்ப்பா, நீ போகலாம்ப்பா
அப்படின்னு சொல்லி இருந்தார்னா முதல்ல நடுங்கினதை விட 3 பங்கு அதிகமாக நடுங்கி இருப்பான். இல்ல 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 அது ஒரு பேச்சுக்கு சொன்ன, யோசிக்கிறேன், நீங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். மூட மனம் தன்னுடைய மன அமைப்பு எது இல்லையோ அதை வாழ்க்கையின் சாரமாக ஆதாரமாக வைத்துக் கொள்ளுகின்ற முயற்சி மூடத்தனத்தின் உச்சி. இல்லாத மன அமைப்பை வைத்து வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ளும் முயற்சி. ஒரு சின்ன கதை. 3 வயசானவங்க ஒரு பெஞ்ச்ல, ஒரு பார்க்ல ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு நிருபர் வந்தார். அவங்க இந்த ரொம்ப நாள் வாழறது எப்படிங்கிறத பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிருபர் போய் அந்த நிகழ்ச்சிக்காக இவங்க கிட்ட பேட்டி கேட்கிறாரு. ஒருத்தர் முதல்ல கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு நாள் வாழற ரகசியத்தை சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த முதல் நபர் சொல்றாரு, நான் எந்த விதமான ஆல்கஹாலும் குடிச்சதில்ல, புகைப்பிடிச்சதில்ல, ஒரே ஒரு மனைவியோடு ஒழுங்கா என் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தேன். நிருபர் கேட்கிறார், உங்க வயசு என்ன? அவர் சொல்றார் 93. நிருபருக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. 2வது நபர்கிட்ட போறாரு, நீங்க ரொம்ப நாளா இவ்வளவு நீண்ட நாள் பழுத்து முதிர்ந்து உடம்பு பழுத்து முதிர்ந்து போயிருக்கு, இந்த வயசு முதுமை, இவ்வளவு நாள் வாழற காரணம் என்ன? அவர் சொல்றார், நான் எப்பவாவது 1-2 தரம் மட்டும்தான் குடிக்கிறது, எப்பவாவது சிகரெட் பிடிச்சது உண்டு, எப்பவாவது அப்படி இப்படி எங்கேயாவது 1-2 பார்க்கறது உண்டு. நிருபர் கேட்கிறார், உங்க வயசு என்ன? அவர் சொல்றார், எனக்கு 91 வயசு. பரவாயில்ல, நிருபருக்கு ஒரே சந்தோஷம், திருப்தி. 3வது நபர்கிட்ட வராரு, நீங்க பார்க்க ரொம்ப முதுமையா தெரியுறீங்களே, உங்களுடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் என்ன? அவர் சொல்றாரு, ஒரு நாள் கூட நான் தண்ணி அடிக்காம தூங்கினதில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 6 பேக்கெட்டாவது சிகரெட் பிடிக்காம நான் இருந்ததில்ல, பொம்பளைய விடு, வாழை மரத்துக்கு புடவை சுத்தி வச்சிருந்தாலும் அதையே நான் சுத்தி சுத்தி வருவேன். நிருபருக்கு ஆச்சரியம் தாங்கல. இந்த மாதிரி ஆளு, உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மனுஷன் சொல்றாரு, 29. பழக்கம் சரியாக இல்லாததனால் முதியவனை போல் தெரிகிறான், ஆனால் முதியவன் அல்ல. இங்க அர்ஜுனனும் எந்த விதமான முதிர்ச்சியும் இல்லாமல் வார்த்தைகளின் மூலமாக முதிர்ச்சியை போல காட்டுகின்றான், ஆனால் அவன் மன முதிர்ச்சி அடைந்தவன் அல்ல. எப்படி அந்த 29 வயசு ஆளு வயசான மாதிரி தெரிஞ்சதுனால நிருபர் அவரையும் வயசானவர் நினைச்சாரோ, அதே மாதிரி அர்ஜுனன் வார்த்தைகளின் மூலமாகவே தானும் சந்நியாசத்துக்கு மனமுதிர்ச்சி அடைந்தவனை போல காட்ட முயற்சிக்கின்றான். ஒரு பன்றிக்காக வேட்டுவன் உயிரையே குடிக்க தயாராய் வேட்டுவனோடு சண்டையிடச் சென்றவன் இந்த அர்ஜுனன். இவன் பிச்சை எடுத்து வாழ்வானா? ஆனால் கட்டுரு மனப்பாங்கின் துக்கத்தால், கடினமான துயரத்தால், தன்னிலை தெரியாமல் உள்ளதை உள்ளபடி உள்ளி உள்ளல் அற உரையாது உள்ளதையும் அல்லதையும் இல்லதையும் கலந்து உள்ளது எது அல்லது எது இல்லது எது என்ற தெளிவில்லாமல் அல்லலுக்கு நடியில் அல்லலுக்கு நடுவிலே அல்லாடிக் கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன். நசைதத் வித்ம கதான்னோ கரியோ யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயுஹு
யானேவ ஹத்வான ஜிஜீவிஷாமஸ் தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராக. மொழிபெயர்ப்பு: நாம் அவர்களை வெல்வது அல்லது அவர்கள் நம்மை வெல்வது, இந்த இரண்டில் எது நமக்கு நன்மை தரும் என்பது எனக்கு தெரியவில்லை. யாரை கொன்ற பிறகு நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அவர்கள் போர் புரிவதற்கு என் முன் நிற்கிறார்கள். பச்சாதாபத்தின் எல்லையை வார்த்தைகளால் வடித்து புலம்புகின்றான் அர்ஜுனன். இச்சை இல்லாதவனுக்கு பச்சாதாபம் வராது. பச்சாதாபம் என்பதே இச்சையின் மறு அவதாரம்தான். இச்சையின் மறு அவதாரமான பச்சாதாபத்தில் சிக்கி அர்ஜுனன் தடுமாறுகின்றான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.